ஒரு முதலமைச்சர் தனது பதவியேற்பிற்கு முன்போ அல்லது பின்போ தனக்கு முன்னால் இருந்த முதலமைச்சரை முன்னாள் முதலமைச்சர் சந்தித்து வாழ்த்து பெறுவது என்பது ஆரோக்கியமான அரசியல் பண்பாடாக கருதப்படுகிறது. இதோ சில முக்கிய உதாரணங்கள். அறிஞர் அண்ணா மற்றும் காமராஜர் 1967 திமுக வெற்றி பெற்று அறிஞர் அண்ணா அவர்கள் முதலில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது அவர் நேராக முன்னாள் முதலமைச்சர் திரு காமராஜர் அவர்களின் இல்லத்திற்கே சென்று அவரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இது தமிழக அரசியலில் இன்றும் ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியாக பேசப்படுகிறது. மு.க. ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி 2021 கடந்த 2021 தேர்தலுக்கு பிறகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற போது சட்டசபையில் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பரஸ்பரம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் கொரோனா காலகட்டங்களில் ஆலோசனை கூட்டங்களிலும் அவர்கள் சந்தித்துக் கொண்டனர். ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் மு. கருணாநிதி. திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது உடல் நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் முதலமைச்சர் திரு மு. கருணாநிதி அவர்களை சந்தித்து நலம் விசாரித்த நிகழ்வுகளும் உண்டு. அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மக்கள் நலனுக்காகவும் ஜனநாயக மாண்பை காக்கவும் இதுபோன்ற சந்திப்புகள் அவ்வப்போது நிகழ்வது வழக்கமான ஒன்று.